ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனால் வந்து கேலரியில் இருந்துகிட்டே இருந்துச்சு பசங்க. ஆனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணால் தான் நான் வந்து வேறு வீடியோ எடுத்து கொடுப்பேன். ஏன்னா ஃபோன் மெமரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் வெளியில் போகும்போது எடுத்த வீடியோ தான். ஒரு தடவை ஊருக்கு வந்து நாங்கள் 2 பேரும் தனியாக போயிருந்தோம். பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால நாங்கள் கிளம்பி போயிட்டோம். வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்துட்டு ஃபுட்டு வந்து எனக்கு கரெக்ட் டைம் வேணுமோ என்னவோ, ஆனால் கண்டிப்பாக வந்து காஃபி டீ வந்து கரெக்டாக வேணும். ஏன்னா ட்ராவலில் இருக்கும்போது எனக்கு சூடாக அதுவும் வேணும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமுங்கிறதுனால ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்நாக்ஸ் தான் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து தயிர் வடையும், எனக்கு வந்து நார்மல் வடை வித் சட்னி. நான் வந்து எப்போவுமே வடை வந்து பார்த்திங்கன்னா தயிர் வடை, சாம்பார் வடை, பாயசத்தோட வடை இதெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே செட்டே ஆகாது. ரைட் ஃப்ரம் த பிகினிங், சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். வடை கூட பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நான் சட்னி தான் வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜீரக தண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து மலையாளி பேஸ்டு ஹோட்டல் போல் இருக்குது. ஜீரக தண்ணியும் கொடுத்துருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு சூடாக அந்த காஃபியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிச்சு. ஹஸ்பண்ட் நானும் போனோம் அப்படிங்கிறதுனால ரிலாக்ஸ்டாக போனோம். ஏன்னா வந்து அப்போ வந்து அர்ஜென்ட்டாக போக வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. எப்போவுமே வந்து ஊரில் ஏதாவது முக்கியமான அக்கேஷன்ஸு ஏதாவது அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் வழியில் நாங்கள் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். டைமுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அது மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் ரொம்ப எடுத்துக்க மாட்டோம். அப்படியே இருந்தால் கூட ஒரு ரொம்ப நேரம் நேப் எடுத்துக்காமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். இல்லைனா ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்புவோம். அன்றைக்கி வந்து நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தவங்கிறதுனால ரொம்ப டைம் இருந்தது. அதனால் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. ஒருத்தவங்களை வந்து போய் பார்க்க வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். பசங்களும் வரல அப்படின்னு. அதனால் வந்து நாங்கள் போயிட்டு, ஆனால் வந்து அந்த டே வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியோட வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து மறுநாள் தான் நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். ஆனால் ஊர்லேருந்து கிளம்பும்போதே நான் எப்போவுமே ஹஸ்பண்ட் கூட ஒரு டீல் பேசிடுவேன். அந்த டிமார்ட் கூட்டிகிட்டு போனோம், அந்த நியர்பை எங்கே ஷாப்பிங் மால் இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிடுவேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப வெளியில் போகிறதில்ல. ஹஸ்பண்டோட டியூட்டி அனுசரித்து வீட்லேயும் எங்களுக்கு வந்து டைம் இருக்கிறதில்ல. அதனால் அதிகபட்சம் போனீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு போவோம். எப்போயாவது சரவணா ஸ்டோர்ஸ் போவோம். நான் வந்து அடிக்கடி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக சொல்லியோ இல்லை நானும் வந்துட்டு பெரும்பாலும் ரொம்ப வந்து போகிறதில்ல. ஏதாவது வேலை இருந்தால் போவேன், இல்லைனா ரொம்ப போக மாட்டேன். தங்கச்சிங்கெல்லாம் வந்தால் போகிறதோட சரி. டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பர்னர் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டவா, வானல் 2த்துக்கும் சேர்த்து ஒரே மூடி நிறைய வாங்கி இன்னுமே அந்த 3 பர்னர் ஸ்டவ் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருந்த அடுப்பே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் நான் வந்து இட்லி பானையிலே வந்து முட்டையெல்லாம் போட்டுருவேன். ஏன்னா இட்லி பானையில் தண்ணி சூடானதுமே முட்டையை போட்டோம்னா 10 மினிட்ஸ் நான் வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இட்லியும் வெந்துடும், முட்டையும் வெந்துடும். ஸோ 2 in 1 வேலை முடிஞ்சிடும். அதனால தான் எப்போவுமே நம்ம டைம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம வேலைகளை வந்து இப்படி சுருக்கமாக முடிச்சுட்டு நம்மளுக்குமே ரொம்ப நல்லது. நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தால் வந்து முதல்ல வந்து டைம் உடனே சின்னதாக ஒரு டைம் கிடச்சா கூட மாடிக்கு போய் பார்ப்பேன். செடிங்கள்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்குதா, தண்ணியெல்லாம் ஊற்றிருக்காங்களா, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. 2 டேஸ்னால் கூட நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். பூக்கள்லாம் வந்து அழகாக பூத்துருந்து. இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11:30 அப்படி போனோம்னா தான் 11 o'clock போல் நல்ல ஒரு 2 o'clockலேயே இது பூத்துட்டு அது வந்து மூடிக்கவும் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கவே முடியாது. பாருங்கள், அழகான பட்டு நிறம். நான் அது வந்து பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன். அதிலே பார்த்திங்கன்னா பிங்க் கலரும் வரும், ஆரஞ்சு கலரும் பூக்கும். ஆனால் நான் வாங்கினது என்னமோ அந்த ரெட் கலர் தான். ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தப்போ எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரெட் கலர் பூக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதே கடைக்கார்ட்ட சொல்லி திருப்பியும் நான் அந்த கலர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து எடுத்து அதிலே வச்சு எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே நிறைய இந்த செடிகள் வந்துருச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருந்தேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப உடம்பு வந்து ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். அது சமயத்தில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து நார்மல் ரொட்டீனுக்கு வர முடியாது. அதனால் வந்து சம்டைம்ஸ் வெளியில் வாங்கிடும். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணியிருந்தேன் ரைஸ் அண்டு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே அரைச்சி போட்டு பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருந்தாங்க. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? அதனால் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஏன்னா சரியாகவும் தூங்கி இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் சுகர் கண்டிப்பாக ஷூட்டப் ஆகி தான் காட்டும். சரி, பார்க்கலாம், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் வந்து 79 rupeesன்னு சொல்லிட்டு நான் டிமார்ட்டில் நிறைய திங்ஸ் வாங்கினேன். சும்மா ஒரு சில இதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டி வந்து ஏற்கனவே நான் அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுருக்கேன். 99 rupees. இந்த ஷேப்புக்காக தான் இந்த விலை போல இருக்குது. வெயிட் ஒன்றும் பெருசாக அதில் இருக்கிற வெயிட்டாக தான் இருக்கும், பட் நல்லா தான் இருக்கும். இது வந்து வீடியோக்காக வாங்கியிருந்தேன். ஏற்கனவே நான் ஒரு கரண்டி இது மாதிரி வச்சுருக்கேன். 2வது இது ஒரு கரண்டி வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் எப்போவுமே என்கிட்ட சொல்கிறது டிமார்ட் போகணுன்னாலே நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் வந்து கண்ணாடி ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்கக்கூடாது. ஏன்னா வீடு ஃபுல்லாக நீ வந்து நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருக்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே அங்கேன்னு அடுக்கி வைக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
என்னதான் ஹஸ்பண்ட் சொன்னாலும் மனசுக்கு பிடிக்கிறது வாங்காமல் வர முடியுமா? அதனால் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு, ஏன்னா இந்த பவுல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து சர்விங்காக பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வந்து பவுல் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.